Yeah, hi everyone. So today's video என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு general introduction about the monitoring tools. So which is Prometheus, Grafana, OpenTelemetry. இதெல்லாம் என்ன அந்த டூல்ஸோட பர்பஸ் என்ன அது என்ன மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க இன் அப்சர்வபிலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷனாக பார்க்க போகிறோம், நாட் இன் டெப்த். பட் we have to understand this basic functionality. ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் அப்சர்வபிலிட்டி வந்து ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் வந்து பண்ணுறோம், இல்லை எஸ்ஆர்இ கான்செப்ட்ஸ் வந்து கொண்டு வரோம் அப்படின்னா. ஸோ திஸ் ஆர் த மேண்டேட்டரி திங்ஸ் டு நோ. ஸோ இஃப் you are new to this observability and SRE kind of things, then you have to have a basic understanding of all these terminologies. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ப்ரொமீத்தியஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரொமீத்தியஸ் வந்து அதோட பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இட் வில் கலெக்ட் அண்ட் ஸ்டோர் த மெட்ரிக்ஸ். ஸோ ப்ரொமீத்தியஸ் வந்து it will only support the metrics, and that is also one of the major difference you can see between Grafana and Prometheus. So Grafana வந்து பார்த்தீங்கன்னா, it will not collect, I mean, we can visualize the data in Grafana, but ஒரு Grafanaக்கு வந்து பார்த்தீங்கன்னா, um, it will not collect the data on its own. ஓகேங்களா? ஸோ நவ் தெர் ஆர் சம் டூல்ஸ் ஆர் அவைலபிள் இன் கிரஃபனா இட் செல்ஃப். ஸோ கிரஃபனாலே வந்து பார்த்தீங்கன்னா கிரஃபனா அலாய் அப்படின்ற மாதிரி ஒரு ஏஜென்ட் டூல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மெட்ரிக்ஸை வந்து ஒரு என் டிவைஸ்லேருந்து வந்து புல் பண்ணி அதை வந்து ஃபெச் பண்ணி அதை விஷுவலைசேஷன் வந்து பண்ணிக்கலாம். பட் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமித்தியஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான மெட்ரிக்ஸ் இஸ் ஓப்பன் சோர்ஸ் as well and இஸ் வைட்லி பீங் யூஸ்ட் இன் மானிட்டரிங் அண்ட் அப்சர்வபிலிட்டி பிளாட்ஃபார்ம். ஸோ ப்ரொமித்தியஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வைடாக லைக் மெட்ரிக்ஸ் மானிட்டரிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சர்வர் ஒரு மானிட்டரிங் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு எஸ்கியூஎல் டேட்டா பேசஸ் வந்து நீங்கள் வந்து மானிட்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதோட மெட்ரிக்ஸஸ் வந்து நீங்கள் ஈஸியாக கலெக்ட் பண்ணுறதுக்கு ப்ரொமித்தியஸ் தான் வந்து ஒரு ஜென்ரலாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரொமீத்தியஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் கலெக்ட் அண்ட் ஸ்டோர் த மெட்ரிக்ஸ், பட் இட் வில் ஆல்சோ நீட் சம் கைண்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட்டர்ஸ் கைண்ட் ஆஃப் திங். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் நீங்கள் டேட்டா பேஸ் வந்து மானிட்டர் பண்ணுறீங்க அப்படின்னா டேட்டா பேஸ்க்கு எஸ்கியூஎல் எக்ஸ்போர்ட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நார்மல் ஒரு விண்டோஸ் சர்வர்ஸ் வந்து மானிட்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு விண்டோஸ் எக்ஸ்போர்ட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இல்லை ஒரு லினக்ஸ் சர்வர் மானிட்டர் பண்ணுறீங்கன்னா நோட் எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நோட் எக்ஸ்போர்ட்டர் சம்திங் லைக் அது வந்து yeah, it's a tool, it's a kind of an agent. So what it will do is, um, ஸோ ஒரு சிஸ்டம் ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம் மானிட்டர் பண்ணுறீங்கன்னா சிஸ்டமோட அந்த மெட்ரிக்ஸ் டீட்டெயில்ஸை வந்து ஒரு ஈஸியாக ஃபெச் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு எண்ட் பாயிண்ட்டாக வந்து ஒரு எக்ஸ்போஸ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் அந்த எண்ட் பாயிண்ட்டை வந்து ப்ரொமித்தியஸ் வந்து ஸ்க்ரேப் பண்ணி அதுக்கு தேவையான மெட்ரிக்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ இப்படி தான் வந்து இட் வில் ஐ மீன் integrally work ஆகும் ஆக்சுவலாக போத் this exporter as well as the Prometheus. So once it scrapes the matrices, so it will store in the local database. For example, if நீங்கள் வந்து ஒரு Prometheus வந்து ஒரு லோக்கலாக ஒரு சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ சிஸ்டம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாபேஸ் மாதிரி அதை வந்து கிரியேட் பண்ணி வச்சுப்போம். அது வந்து டிஎஸ்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேட்டாபேஸ் டைம் சீரிஸ் டேட்டாபேஸ். ஸோ இந்த டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ணி அதில் வந்து லோக்கலாக ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஸோ there are some other advanced functionalities are available. For example, நீங்கள் லோக்கலில் இருக்க ஒரு ப்ரொமித்தியஸ் லாக் மெட்ரிக்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ரிமோட்டாக கூட வந்து சென்ட்ரலைஸ்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அஷ்யூர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அஷ்யூர்லேயே அஷ்யூர் மேனேஜ் ப்ரொமித்தியஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது, இல்லை அஷ்யூர் லா அனலிட்டிக்ஸ் புக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுலேயும் ப்ரொமித்தியஸ் ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் ஒரு சென்ட்ரலைஸ்டாக ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ யா இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வந்து மெட்ரிக் மானிட்டரிங்காக ப்ரொமித்தியஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே வந்து கிரஃபானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரஃபானா வந்து இட்ஸ் அ விஷுவலைசேஷன் டூல் அண்ட் யூஸ் ஃபார் அனாலிசிங் தி அப்சர்வ்டி டேட்டாஸ். ஸோ யூசிங் கிரஃபானா யூ கேன் கிரியேட் டேஷ்போர்ட்ஸ் as I mentioned. So it's a great for visualization, right? ஸோ உங்களுக்கு தேவையான கஸ்டம் பில்ட் டேஷ்போர்ட்ஸ் வந்து உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். இட்ஸ் நாட் கைண்ட் ஆஃப் பிளக் அண்ட் ப்ளே கைண்ட் ஆஃப் டூல். ஸோ ஜென்ரலாக இன் லெகசி மானிட்டரிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீடிஃபைன் டேஷ்போர்ட்ஸ் எவ்ரி திங் இஸ் அவைலபிள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வரை வந்து நீங்கள் மானிட்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா சர்வரை வந்து அந்த மானிட்டரிங்கில் ஆட் பண்ணிங்கனாலே ஜென்ரலாக அது ஒரு மானிட்டரிங் டேட்டா வந்து இட் வில் ஸ்டார்ட் பாப்பிங். ஸோ டேஷ்போர்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். பட் கிரஃபனால் அப்படி கிடையாது. இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம். ஸோ பிளாட்ஃபார்ம் கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் ஆன் டாப் ஆஃப் இட் யூ கேன் பில்ட் த டேஷ்போர்ட்ஸ் அலர்ட்ஸ் லாஜிக்ஸ் எவ்ரி திங் யூ கேன் டூ இட். So you can play around with it, like whatever the format you want, you can do it.
ஸோ அந்த மாதிரி தான் வந்து கிராஃபனா. ஸோ தட் இஸ் த ரீசன் இட்ஸ் ஆல்சோ பிகம் வெரி ஃபேமஸ். ஸோ அண்ட் ஓப்பன் டெலிமெட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓப்பன் டெலிமெட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் மெட்ரிக்ஸ் as you can see. ஸோ மெட்ரிக்ஸ் லாக்ஸ் அண்ட் ட்ரேசஸ் இது எல்லாமே வந்து யூ கேன் ஏபிள் டு ஹேண்டில் இட். ஸோ அன்லைக் ப்ரோமித்தியஸ், ஸோ மெட்ரிக்ஸ் மட்டும்தான் இது மானிட்டர் பண்ணுமா அப்படின்னா கிடையாது. மெட்ரிக்ஸ் லாக்ஸ் ட்ரேசஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா த த்ரீ கீ பில்லர்ஸ் ஆஃப் தி அப்சர்வபிலிட்டி டூல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு அப்சர்வபிலிட்டி வந்து ஃப்ரேம் ஒர்க் வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஃப்ரேம் ஒர்க்காக வந்து ஓப்பன் டெலிமெட்ரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் நேட்டிவ் ஃபவுண்டேஷன் வந்து அக்செப்ட் பண்ணி இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டெலிமெட்ரி இதுவாக வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஃப்ரேம் ஒர்க்காக வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் இட்ஸ் பிகம் பாப்புலர் நவடேஸ். லைக் மெனி ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் ஸ்டார்ட் யூஸிங் இட். எஸ்பெஷலி அப்ளிகேஷன் மானிட்டரிங் வந்து இது ரொம்பவே வைடாக யூஸ் பண்ணுவாங்க. So that's the main differences between Prometheus, OpenTelemetry, and Grafana. ஸோ இதுலையுமே வந்து நம்ம இன்டெப்த்தாக வந்து இந்த வீடியோவில் வந்து போகிறது இல்லை. ஸோ ஜஸ்ட் அ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த டூல்ஸ்லாம் என்ன, இது என்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து பண்ணுது. ஸோ as you can see here, ஸோ ப்ரொமித்தியஸில் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இது வந்து எக்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விண்டோஸ் சர்வரை வந்து மானிட்டர் பண்ணுறீங்க அப்படின்னா விண்டோஸ் எக்ஸ்போர்ட்டரை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது வந்து போர்ட் 9182 யூஸ் பண்ணி அதில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும் மெட்ரிக்ஸை. அப்புறம் ப்ரொமித்தியஸ் வந்து இந்த பர்டிகுலர் எண்ட் பாயிண்ட்டை வந்து ஸ்க்ரேப் பண்ணி அதுக்கு தேவையான டேட்டாவை வந்து புல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பேஸ்ட் அண்ட் புல் பேஸ்ட்னு சொல்லிட்டு ப்ரொமித்தியஸில் 2 டைப்ஸ் இருக்குது. புஷ் பேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்ஸ் யூ இன்ஸ்டால் த ஏஜென்ட், ஸோ இஃப் அது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து இது வந்து புஷ் பண்ணி ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு ஏஜென்ட் ஒரு ப்ரோப் சர்வர் மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்து டேட்டா வந்து சென்ட் பண்ணிடும். அப்புறம் அந்த சர்வர்லேருந்து ப்ரொமித்தியஸ் வந்து டேட்டா வந்து கலெக்ட் பண்ணும். பட் புல் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக புல் பேஸ்ட் தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் சர்வர் மானிட்டரிங் அந்த பர்பஸ்லாம் வந்து அங்கே தான் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் சர்வரில் வந்து ப்ரொமித்தியஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அதுலேயே வந்துட்டு ஸோ ஸ்க்ரேப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரலைஸ்ட் சர்வர் தான் வந்து போயிட்டு எண்ட் பாயிண்ட் டிவைசஸ் அண்ட் எட் டிவைசஸ் வந்து ஸ்க்ரேப் பண்ணி அதுக்கு தேவையான டேட்டாஸ் வந்து புல் பண்ணி எடுத்துரும். ஸோ தட்ஸ் அ பேசிக் டிஃப்ரென்ஸ். push and pull based. I mean, in the name itself it is there. So yeah, so in the two types வந்து இருக்கு in Prometheus. Yeah, and yeah, that's all for it. That's all for this today's session. So next session வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கல் கலந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டார்ட் பிகினிங் வந்து ஒரு கொண்டு வரேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமித்தியஸ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, கிராஃபனா எப்படி யூஸ் பண்ணுறது, ப்ரொமித்தியஸ் கூட இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றதுலாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ யா, தட்ஸ் ஆல் ஃபார் டுடே செஷன். தேங்க்யூ. வில் see you in the next video.